எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னது biological classification. So botany, first 3 days botany, second 3 days zoology. அதுல first 3 days botanyல biological classification பார்க்க போறோம் இல்லையா? So biological classification and அந்த biological classificationல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது kingdom Protista. All right, kingdom Protista. சரி. So let's get started. Let's get started. Okay, right. So good evening everybody. So we'll start with the kingdom Protista. So இதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கோம்? biological classificationல biological classification அப்படினா என்ன, types of classification and நம்ம kingdom Monera பார்த்தாச்சு. Yes, good evening கண்ணா, very good evening. பேர் மறந்து போச்சு. Yes, good evening Nitya, very good evening. Very good evening. So I hope Monday evening நீங்க எனர்ஜெட்டிக்கா நீங்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So we will continue அந்த மாதிரி டாபிக் தான் Protista. கொஞ்சம் அந்த போரிங் சாப்டர் தான் biological classification, full and full NCERT. பட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பிகாஸ் நம்ம அது நமக்கு தெரியாத விஷயங்களை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளுக்கு ஃபங்கஸ் பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. Protista, Monera. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக. ஒரு கொஷின் 100% இந்த சாப்டர்லேருந்து வரதான் போகுது இல்லையா? அதனால நம்ம படிக்கணும். சார் நான் டெலிகிராம் கொஷின் போட்டேன் சார். அப்படியா? சரி, ஓகே நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். ஆல் ரைட். சரி, குட் ஈவினிங் முனீஷ், வெரி குட் ஈவினிங். எஸ் வாசுகி, எஸ் கண்ணா, உன்னோட பேரை நீ எடிட் பண்ணி நீ ரீநேம் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா டெய்லி இப்படி நான் பேர் தெரியாமல் தவிக்கிறது எனக்கு. ஓகே, ஸோ யூல் ஆல்சோ நாட் ஃபீல் குட். ஏன்னா எனக்கு பேர் ஞாபகம் இருக்காது கண்ணா. இட்ஸ் லைக் மை ஃபால்ட். நான் வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட பேர் ஒரு கிளாஸில் ஹோல் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட பேரை நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஹோல் இயர் ஆயிரும். ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ யா, சலோ. ஸோ இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், மோனேரா இது எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது கிங்டம் Protista. சரியா? கிங்டம் Protista நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல் ரைட். சரி, கிங்டம் Protista. ஸோ கிங்டம் Protista அப்படின்னா என்ன? வாட் இஸ் கிங்டம் Protista? As all single-celled eukaryotes. ஸோ Monera கம்ப்ளீட்டாக ப்ரோகாரியோட்ஸ் இல்லையா? நம்ம பார்த்தோம் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில். அதுக்கப்புறம் நம்ம 3 டொமைன் சிஸ்டம்லையும் பார்த்தோம். ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியா அண்ட் யூகேரியா அப்படின்னு பார்த்தோம். ஸோ யூகேரியா அப்படிங்கிறது ஆல் யூகேரியோட்ஸ். ஸோ Monera விட்டம் இது எல்லாமே என்னது? யூகேரியோட்டிக் செல்ஸ் தான், யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் தான். எஸ் ஸ்ரீ, வெரி குட் ஈவினிங் ஸ்ரீ, வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த செஷன். இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் கிங்டம் Protista இல்லையா? இப்போ தான் நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிங்டம் Protista. ஸோ லைக் நோட் எடுத்துக்கோங்க, ஹெட்டிங் போட்டுக்கோங்க கிங்டம் Protista, டேட் போட்டு ஹெட்டிங் போட்டு கிங்டம் Protista எழுதிக்கோங்க. ஆல்ரைட். என்சிஆர்டியில் நீங்கள் இல்லை என்சிஆர்டி புக்கு வச்சுருக்கீங்கன்னா அது ஃபைன். நாங்கள் தனியாக நோட்ஸ் எடுக்கணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. என்சிஆர்டி புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த சாப்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி. பயோமாலிகுல்ஸ் நடந்துட்டு இருக்கு ஜுவாலஜியில். ஸோ பயோமாலிகுல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நோட்ஸ் எடுக்கணும். பயோமாலிகுல்ஸில் 100% நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். அண்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் என்னது? கம்ப்ளீட் என்சிஆர்டி தான் இல்லையா? அதனால இதில் நோட்ஸ் அவ்வளோ கிடையாது, எழுத வேண்டாம். எழுதணும்னா சைடில் எழுதிக்கோங்க. ஓகே, புக்லேயே சைடில். All single-celled eukaryotes are placed under Protista. So Protista என்னது மல்டிசெல்லுலர் கிடையாது, இது சிங்கிள் செல்டு. ஓகே, ஸோ யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், பட் யூனிசெல்லுலர் யூகேரியோட்ஸ். ஓகே, யூனிசெல்லுலரில் ப்ரோகாரியோட்ஸும் யூனிசெல்லுலர் இருக்காங்க, பட் இதில் என்ன இருக்குது? யூனிசெல்லுலர் யூகேரியோட்ஸ். பட் த பவுண்டரிஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன்ட். ஸோ பட் எது வரைக்கும் போகணும் அப்படிங்கிறது தெரியாது. எந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் தான் மட்டும்தான் இதில் போடணும். லிமிட்டேஷன்ஸ், பவுண்டரிஸ் இதெல்லாம் நம்ம கொடுக்க கிடையாது. ஆல்ரைட். அப்படின்னா எந்த கேட்டகரி, எந்த ஆர்கானிசம் வேணாலும் நம்ம போடலாம். அது சிங்கிள் செல் யூகேரியோட்டா இருந்தா. ஹாய் கிருதி, ஹாய், வணக்கம் வெற்றி, வெரி குட் ஈவினிங், வணக்கம். ஓகே, வெல்கம் டு த செஷன். ஓகே, ஸோ வாட் மே பி அ photosynthetic protist to one, maybe a plant to another. Okay, so photosynthetic organism இருக்கு, unicellular photosynthetic organism,
அதை வந்து ஒரு சில பேர் அது புரோட்டிஸ்டான்னு ஆர்கியூ பண்ணுவாங்க, அதை ஒரு சில பேர் என்னன்னு பிளான்ட்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருக்கா? நம்ம கிட்ட என்ன இருக்கு? அசிட்டபுலேரியா, ரைட்? அசிட்டபுலேரியா இருக்கா? குட் ஈவினிங், வெரி குட் ஈவினிங் விஜயலட்சுமி, வெரி குட் ஈவினிங், very good evening, but it's like we started on right on time. All right, so I hope you understand that, so be on time. Okay, சரி. அசிட்டபுலேரியா அப்படிங்கிறது என்னது? அசிட்டபுலேரியாங்கிறது யூனிசெல்லுலர் லாங்கெஸ்ட் யூனிசெல்லுலர் நம்ம பிளான்ட் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னா இல்லையா? ஸோ எனிவேஸ் நம்ம அதுதான் நம்ம பிளான்ட்டா இல்லை ஃபோட்டோசிந்தடிக் புரோட்டிஸ்டா அப்படிங்கிறது கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா ஒரு கிளியர் பவுண்டரி செட் பண்ணலாம் கிடையாது. ஓகே, இவ்வளோதான், இதில் இந்த கேட்டகரியில் இருந்தால் மட்டும்தான் புரோட்டிஸ்டா, இதுக்கு மேலே போன புரோட்டிஸ்டா கிடையாது, அப்படிலாம் கிடையாது. யூனிசெல்லுலராக இருக்கணும், யூகேரியோட்டிக்காக இருக்கணும். சரியா? இட் ஷுட் பி யூனிசெல்லுலர், இட் ஷுட் பி யூகேரியோட்டிக். சரி, in this book we include Chrysophytes, Dinoflagellates, Euglenoids, slime molds and protozoans under Protista. So Euglenoids, Dinoflagellates இதெல்லாமே Protista குள்ள வரும். So Protista குள்ள என்னென்ன இருக்கு? Number 1 Chrysophytes, number 2 Dinoflagellates, number 3 Euglenoids, number 4 slime molds, number 5 protozoans. All right, number 5 protozoans. These 5, okay, these are the 5 organisms we can place under Protista. சரி, அப்போ member of Protista ல என்னது? habitat என்னது? aquatic. What is the habitat? Aquatic. If you want, you can write it separately also. நீங்க தனியா கூட எழுதிக்கலாம். என்னது? habitat போட்டு என்ன எழுதுவீங்க? Protista ஓட habitat என்னது? aquatic habitat. aquatic. This kingdom forms a link with the others dealing with plants and animals and fungi. So இது கூட என்ன இருக்கு? அதர் கிங்டம் கூட கொஞ்சம் ஸ்லைட் கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணும், கனெக்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து தனியா போகுது, பட் ஒரு சில கனெக்ஷன்ஸ் எல்லா கிங்டம் கூடயும் சேர்ந்திருக்கும். Being eukaryotes, the Protista cell body contains a well defined nucleus. Because இதுல என்ன இருக்கு? நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்குமா? எஸ். இது என்னது? யூகேரியோட்ஸ் அப்படின்னா இதுல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். நியூக்ளியஸ் என்ன ஆயிருக்கும்? பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இதுல நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சரி, ரெண்டாவது என்னது? மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். பிகாஸ் இது யூகேரியோட்ஸ்ல என்ன இருக்கும்? மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். சம் மே ஹேவ் ஃபிளஜெல்லா ஆர் சீலியா ஃபார் லோகோமோஷன் அண்ட் ஃபார் மூவ்மெண்ட். है ना? ஸோ லோகோமோஷன் மூவ்மெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? சாரி, நியூக்ளியஸ் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, நியூக்ளியஸ். மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். என்ன இருக்கும்? மெம்பரேன் பவுண்ட் செல் ஆர்கனல்ஸ். ஏன்? பிகாஸ் இது யூகேரியோட்ஸ் இல்லையா? யூகேரியோட்ஸ். வேற என்ன இருக்கும்? ஃபார் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் என்ன இருக்கும்? they have cilia and flagella. Protista reproduce asexually and sexually both. So reproduction என்ன? same but different. ஆமா, கரெக்ட் தான். same but different, right? So இங்க reproduction என்ன? இந்த இடத்துல நம்ம reproduction என்னன்னு சொல்லுவோம்? reproduction இங்க ரெண்டுமே இருக்கு. asexual and sexual both reproduction இங்க வரும். ஓகே, so இதுல cell fusion இருக்கு and zygote formation. All right, cell fusion அப்படிங்கிறது asexual reproductionல வரும். அப்படியா? cell fusion அப்படிங்கிறது asexual reproductionா? ரெண்டு gamete fusionங்கிறது sexual reproductionல வராது? யோசிங்க நல்லா. செல் ஃபியூஷன் அப்படிங்கிறது எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு? செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? சரி, ஸோ ரிப்ரொடக்ஷன் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரெண்டுமே இருக்கும். ஹேபிட்டாட் நம்ம என்ன பார்த்தாச்சு, ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு, நேச்சர் பார்த்தாச்சு, இது எல்லாமே புரோட்டிஸ்டா, ரைட்? சரி, அப்போ ஒரு ஷார்ட்டா நம்ம வந்து இதை வந்து ரீகால் பண்ணணும்னா என்னது? நம்பர் 1 இதுல என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இந்த பேராகிராஃப்ல? பாயிண்ட் நம்பர் 1, they are unicellular. Point number 2, they are eukaryotic. Point number 3, there is no limitation. So there are no limitation. Photosynthetic இருக்கலாம், அது பிளான்ட்டா இருக்கலாம், செல்லா இருக்கலாம். So there is no limitation. Number 3. Number 4, it is what? It is aquatic. எங்க இருக்கும்? தண்ணியில இருக்கும். Number 5 என்னது? Number 5, they are like what? Nucleus present ஆயிருக்கும். Alright, nucleus present ஆயிருக்கும். Number 6, membrane bound cell organelles present ஆயிருக்கும்.
நம்பர் 7 என்னது? லோகோமோஷனுக்கு cilia and flagella யூஸ் பண்ணுது. நம்பர் 8 ரீப்ரொடக்ஷனுக்கு both asexually and asexually செல்ஃப் ஃபியூஷன் ஜைகோட் ஃபார்மேஷன். இவ்வளவுதான். ஸோ இதோட நேச்சர் நம்ம பார்த்தாச்சு. கிளியர்? புரோட்டிஸ்டாவோட நேச்சர். நெக்ஸ்ட் நம்ம கிரைசோஃபைசிட்ஸ்ல இருந்து, ஸோ புரோட்டிஸ்டால என்னென்ன இருக்கு? புரோட்டிஸ்டால என்னென்ன இருக்கு? கிரைசோஃபைசிட்ஸ் இருக்கு, டைனோஃபிளாஜெலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ் அண்ட் புரோட்டோசோன்ஸ். இந்த அஞ்சையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒன் பை ஒன் பார்க்க போறோம். அதை பார்த்துட்டோம்னா புரோட்டிஸ்டா முடிஞ்சது. சின்னதா டக்குன்னு முடிஞ்சிடும். மேபி ஒரு மணி நேரத்தில் இந்த லெக்சரே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். சின்னதாக தான் இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். ஆனால் நம்ம ஃபங்கஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஒன் பை ஒன் நம்ம படிச்சுட்டு போகலாம். எல்லாமே ஒரே நாளில் படிக்கலாம் முடியும், ஆனால் படிக்கிறது அவசியம் கிடையாது. ஆல் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக்? நோ, ஆல் ஆர் நாட் ஹெட்ரோட்ராஃபிக். இதில் ஃபோட்டோட்ராஃபிக்கும் இருக்குது, ஹெட்ரோட்ராஃபிக் இருக்குது. இப்போ ஃபோட்டோசிந்தட்டிக் சொன்னால் அது ஃபோட்டோட்ராஃபிக்ல. ஓகே, ஆட்டோட்ராஃபிக்கும் இருக்குது, இங்கே ஹெட்ரோட்ராஃபிக்கும் இருக்குது. ஆல் ரைட். ஸோ ஆல் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல சரிப்பட்டு வராது. ஆல் ரைட், ஆல் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் அப்படின்னு சொல்கிறது இங்கே சரிப்பட்டு வராது. ஓகே, சரி பார்க்கலாம். ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு இந்த 5மே நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கலாம். இந்த 5மே படிக்கும்போது எதுலையுமே வந்து ஃபோட்டோட்ராபிக் இல்லை ஆட்டோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லலைன்னா கடைசியில் நம்ம யோசிக்கலாம், எதுலையுமே கொடுக்கலையே, அப்போ ஆட்டோட்ராஃபிக் வராதா அப்படிங்க. பட் என்னது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இதில் ஃபோட்டோசிந்தட்டிக் புரோட்டிஸ்டனா இல்லை பிளான்டா அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன் கிடையாது. இதுலேயும் யூக்ளினாய்ட்ஸ் இருக்குது. யூக்ளினா இருக்கா? யூக்ளினாய்ட்ஸ் இருக்குது. நம்ம யோசிக்கலாம். சரியா? சரி, எஸ். குட் ஈவினிங் ஷாயிதா. வெரி குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு திஸ் செஷன். சரி, அடுத்தது கிரைசோஃபைசிட்ஸ். ஆல்ரைட், அடுத்து என்னது? கிரைசோஃபைசிட்ஸ். This group includes diatom and golden algae. Very important, please note பண்ணிக்கோ, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. NCERTல இது நீட் கொஸ்டின் கேட்கலாம். இந்த இடத்துல இங்கிருந்து நீட் கொஸ்டின் வரலாம். என்னது? கிரைசோஃபைசிட்ஸ்ல என்ன இருக்கும்? டயாட்டம்ஸ் அண்ட் கோல்டன் ஆல்கே. பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இது கேட்கலாம். ஆல்ரைட், இது கேட்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, எஸ். ஃபங்கஸ் அப்படின்னு நினைச்சிட்டியா? என்னடா டே, ஹெட்டிங்கே தெரியலையாடா வெற்றே, சரியில்லையாடா கண்ணா? ஃபோக்கஸ். ஓகே, சரி. டெஸ்மைட். ஸோ இது கேட்கலாம். இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். பிராக்கெட்ல இருக்கிறது எதுவுமே விடக்கூடாது கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக்கெட்ல இருக்கிறது எதுவுமே விடக்கூடாது. பிராக்கெட்ல இருந்து கொஸ்டின் கொடுப்பாங்க. ஓகே, எஸ், ரைட். ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக், யூக்ளினாய்ட்ஸ், அதனால ஆட்டோட்ராஃபிக். ரைட், சரி. அதனால தான் சொன்னேன் யூக்ளினாய்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியர் ஆயிரும். ரைட், சரி. நவ் they are found in, so இதோட habitat கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க என்ன எழுதலாம் நம்ம? இதோட habitat என்னது? habitat ஆல்ரெடி பார்த்தாச்சு. அக்வாட்டிக். அப்போ அக்வாட்டிக்ல என்னது? மெரைனா, ஃப்ரெஷ் வாட்டரா? என்னது கொடுத்திருக்காங்க? found in fresh water as well as in marine. so both marine and fresh water. இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ்ல எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா பேராகிராஃப் எவ்ரி டைம் நீங்க பேராகிராஃப் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. Every bracket is important. Yes, every single bracket is important. 2024 அதில் பிராக்கெட்லேருந்து கொஸ்டின் நிறைய கேட்டிருந்தாங்க. நிறைய மீன்ஸ் எவ்வளோ? 2-3 கொஸ்டின்ஸ். அதுதான் நிறைய நம்மளுக்கு. ஓகே, ஸோ கேட்டிருந்தாங்க. ஸோ பிராக்கெட்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும்ப்பா. 2023லையும் கேட்டிருந்தாங்க, ஐ கெஸ். ஸோ பிராக்கெட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பிராக்கெட்ஸ் மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. எங்கெல்லாம் பிராக்கெட் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் அங்கே அந்த இடத்துல. ஓகே. ஸோ மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர். They are microscopic. Obviously, they are what? Microscopic and float passively in water current. So, அது plankton. Plankton அப்படிங்கிறது plants. So, நம்ம aquatic plants. அதுதான் plankton. Aquatic plants இங்க என்னது? They are microscopic and float passively in water currents. Plankton. Most of them are photosynthetic. ஏன்னா nutrition எப்படி இங்க அப்போ? What is the nutrition here? Photosynthetic. So most of them are photosynthetic. Most of them are what? Photosynthetic. அப்படினா இது என்னது? Photosynthetic அப்படினா autotrophic obviously இல்லையா? In diatoms, the cell wall form two thin overlapping shells which fits together as in a soap box. In diatoms,
ஓகே. இன் diatoms. ஸோ இதில் வந்து diatoms இருக்குது, கோல்டன் ஆல்கே இருக்கா? இதில் diatoms நம்மளுக்கு என்னது? ஸோ in diatoms, the cell wall forms two thin overlapping shells which fit together as in a soap box. ஸோ சோப் பாக்ஸ் இருக்குல்ல, சோப் பாக்ஸ் ஒன்று கீழே இருக்கும், ஒன்று மேலே இருக்கும், சைடில் சோப் இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா சைடில் என்ன இருக்கும்? ஓவர்லாப்பிங் சர்ஃபே. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. ஸோ மேலேருந்து ஒன்று போட்டால் அது ஒரு கேப் மாதிரி இருக்கும், அந்த கேப்பில் போய் ஃபிட் ஆயிரும். ஸோ அதுதான், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு உங்கள் ஃபிசிக்ஸ் சார் வராரு இங்கே, நம்ம வேணால் லைவ் கிளாஸில் அவரை கூப்பிட்டுடலாம். பிடிச்சி என்ன சார் நீங்களே பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடலாம். லைவ் கிளாஸ் நாளைக்கு வருவீங்களா? அப்போ அவர் இருந்தார், இங்கே ஸ்டுடியோவில் இருந்தாருன்னா கூப்பிட்டு இழுத்து பிடிச்சி காமிச்சிட்றேன் மூஞ்சி. ஓகே, நீங்களே பதில் சொல்லுங்கள், கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு. இந்த வீக்கில் ஷெடியூல் பண்ணிடுவாங்க. இந்த வீக்கில் தான் வரும். இந்த வீக்கில் கிளாஸ் இருக்கும் கண்டிப்பாக. சரியா? இந்த வீக்கில் கண்டிப்பாக கிளாஸ் இருக்கும். ஷெடியூல் பண்ணல இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னே புரியலப்பா, சத்தியமாக எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. நான் இனிமேல் வந்து நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இருந்து. என்ன தான் கெட்ட வார்த்தையில் நீங்கள் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? என்னடா இந்த மனுஷன் எப்படி சொல்லிகிட்டே இருக்கான், வாரம் சொல்லிட்டு இருக்கான். இது வரைக்கும் ஃபிசிக்ஸ் சார் மூஞ்சியை கூட காட்ட கிடையாது, தலையை கூட காட்ட கிடையாது. ஈவன் நான் வந்துட்டு இருந்து ஷேடோ கூட நம்ம மேலே விழுகலையே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. இவன் பொய் சொல்கிறான், ஏமாற்றிட்டு இருக்கான் இந்த பையன் அப்படின்னு. அதனால் நேற்று வரட்டும், நாளைக்கு வரட்டும், பிடிச்சி இழுத்துட்டு வந்து சார் நீங்களே பதில் சொல்லுங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிடணும். இல்லைடா அப்படிதான். சிடிஇஎஸ்பி. ஓகே, சிடிஎஸ்பி. ஓ நல்லா இருக்கே, சிடிஎஸ்பி அதில் இ ஆட் பண்ணிடணும். ஓகே, ஏபிசிடிஇ. ஓகே, ஏ கட் பண்ணிவிட்டு எஸ்பி ஆட் பண்ணிடணும். வெரி குட், நல்லா இருக்குது. சரி, இல்லை நிஜமாதான். இல்லை, நீங்கள் அப்படி தான் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மனுஷன் வெறும் டெய்லி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து இந்த வாரம் வந்துடுவாங்கன்னு 3 மாதம் இழுத்துட்டு அடிச்சிட்டான் பையன். ஒரு இதுவும் சிக்னலும் காணும், ஒரு சைனும் காணும் வர்றதுக்கு. ஏமாத்திட்டு இருக்கேன், இனிமேல் இவன் கிளாஸுக்கு நான் வரமாட்டேன், பொய் சொல்கிறான் பையன் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு 4 பீப். dad specs. dad specs சார். ஓகே, ஃபாதர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா? சரி, அப்படி தான் நினைக்கிறேன் நீங்கள் எழுதுனதுக்கு. ஈஸி நிமோனிக்ஸ் அது. சரி, நான் ஏதோ ஃபிசிக்ஸ் சார் உங்கள் ஃபாதர் வந்து ஃபிசிக்ஸ் எப்போ வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஈஸி நிமோனிக் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல்லிங்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓகே, இதுதான் நிமோனிக் ஸ்பெல்லிங். ஆல் ரைட். ஸோ dad spec, S for slime molds, P for protozoans, E for euglenoids, C for chrysophytes and dadல இருக்கிற D அது dinoflagellates. ஓகே, வெரி குட். அதுவும் நல்லா தான் இருக்குது dad specs அப்படிங்கிறது. சரி, அப்போ இதென்ன ஃபோட்டோசிந்தட்டிக். டயாட்டம்ஸில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தேர் வால்ஸ், செல் வால் எப்படி இருக்கும்? இட்ஸ் லைக் சோப் பாக்ஸ். ஒன்று ஓவர்லாப் ஆகிருக்கும். ஸோ ஓவர்லாப் ஆகும்போது ஃபிட் ஆகும் அதில். ஸோ அதுதான் ஓவர்லாப்பிங் செல் வால் அதில் இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும்? செல் வால் எப்படி இருக்கும்? செல் வால்ஸ் ஓவர்லாப்பிங் லைக். ஸோ எவ்வளோ? 2 thin ஓவர்லாப்பிங் 2. ஸோ செல் வால் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். எவ்வளோ செல் வால் இருக்கும்? 2 செல் வால் இருக்கும். செல் வால் 2 செல் வால்ஸ் overlapping like soap box. The walls are embedded in with silica. So walls la silica present ஆயிருக்கும் and thus walls are indestructible. silica இருக்கனால அந்த walls அழிக்கவே முடியாது. Hi சிவபிரகாஷ், very good evening. Physics, English, Biology all in once. ஆனா இல்லைப்பா, இது நம்ம டெய்லி பார்க்குறது, அதனால தான். சரி, ஃபிசிக்ஸை சொல்லி கொடுத்துடலாம். என்ன இப்போ ஃபிசிக்ஸ் கிளாஸ் என்ன எடுக்கணும்னு சொல்லுங்கள், எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் கெமிஸ்ட்ரியும் சொல்லி கொடுத்துருவேன். கெமிஸ்ட்ரி பயோமாலிகுல் நம்ம படிக்கிறது தானே, கெமிஸ்ட்ரி தானே. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் எல்லாத்தையும் பிச்சு உதறிடலாம். ஓகே, கிழிச்சு போட்டுடலாம் எல்லாத்தையும் படிச்சு. ஓகே, thus diatoms have left behind large amount of cell wall deposits in their habitat.
This accumulation over billions of years is referred to as diatomaceous earth. Being gritty, this soil is used in polishing, filtration, and oils and syrups. Filtration of oils and syrups. Diatoms are the chief producers in the oceans. Very important. Economically important ஒரு ஆர்கானிசம் குரூப் அப்படின்னு பார்த்தா அது டயாட்டம்ஸ் தான். ஏன்னா அதோட செல் வால் என்ன இருக்கும், சிலிக்கா ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதோட செல் வால்ல. பிகாஸ் தே ஹாவ் சிலிக்கா இன் தேர் செல் வால், தே ஆர் வெரி ஸ்ட்ராங், தே ஆர் இன்டெஸ்ட்ரக்டபிள்ஸ். அது வந்து என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது, உடைக்க முடியாது, சாவடிக்க முடியாது. அதனால ஓகே, சாவடிக்க முடியாததுனால சரி சிசிஎல் CL3CCOH எனக்கு சரிடா கண்ணா, சரிடா, நீ என்ன காமெடி பண்றியா, நீ கிண்டல் பண்ற கண்ணா, நீ கிண்டல் பண்ற வெற்றி, தெரியலையே. சரி, இது என்னது, வால் செல் வாலை அழிக்க முடியாது. அதனால இந்த டை ஐட்டம்ஸ் செத்து போனதுக்கு அப்புறம் கூட அதோட செல் வால்ஸ் அங்கேயே இருக்கும். ஸோ செல் வால்ஸ் எல்லாம் என்ன அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ செல் வால்ஸ் அக்யூமுலேட் ஆகிறனால அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு பேர் டை ஆட்டமஸ் எர்த் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் டை ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கும். டை ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்கிறது ப்ளஸ் இதோட செல் வால்ஸ் அக்யூமுலேட் ஆகிறனால நிறைய செல் வால்ஸ் எல்லாம் டெபாசிட்ஸ் ஆகும். ஓகே, ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ gritty, this soil is used in polishing. ஸோ இந்த செல் வால் எங்கே டெபாசிட் ஆகுதோ அந்த இருக்கிற ஏரியா, ஸோ அங்கே இருக்கிற சாயில் அது வந்து எப்படி மாறிடும், ஒரு மாதிரி கிரிட்டி நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. கிரிட்டிக்கு என்னது தமிழ்ல, கிரிட்டிக்கு தமிழ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், கிரிட்டிக்கு தமிழ் என்ன? ஸோ எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஃபில்ட்ரேஷன், பாலிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம், ஃபில்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபில்ட்ரேஷன் அண்ட் பாலிஷிங் ஆஃப் சிரப்ஸ் அண்ட் ஆயில்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் டை ஆட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் இன் த ஓஷன்ஸ் பிகாஸ் தே ஆர் என்னது, பிளாங்டான். ஸோ பிளாங்டான் அப்படின்னா பிளான்ஸ். ஓகே, பிளான்ஸ். ஸோ பிளான்ஸ் மீன்ஸ் வாட், தே ஆர் ஃபுட் அண்ட் தே ஆர் photosynthetic ஆல்சோ. ஸோ அக்வாட்டிக் லைஃப்ல, அக்வாட்டிக் ஸோ மெரைன் ஆகட்டும், ஃப்ரெஷ் வாட்டர் ஆகட்டும், அங்கே ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம இதுதான் ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னா இவங்க தான். சரியா, ப்ரொடியூசர்ஸ்னா யாரு, இவங்க தான். யாரு, டை ஆட்டம்ஸ். ஸோ டை ஆட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஆல்ரைட், கிரிட்டி மீனிங்ஸ் லைக் சைனிங் ஸ்டாரா, கரடு முரடான. ஓகே, கரடு முரடான, அதுதான் கரடு முரடான. ரைட், யூ கேன் சே தட். ஓகே, ஸோ ரைட். ஸோ இதுதான் நம்மளோட கிரைசோஃபைசிட்டிஸ். ஓகே, கிரைசோஃபைட்ஸ், கிளியர், புரிஞ்சிருச்சா? சீஃப் ப்ரொடியூசர்னா என்னது, ஃபுட் ப்ரொடக்ஷன் இங்கே தான் பண்ணும். இப்போ நம்ம எர்த்தில் டெரஸ்ட்ரியல் லைஃப்ல சீஃப் ப்ரொடியூசர் யார், பிளான்ஸ் இல்லையா? பிளான்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ். அவங்க தான் ஒன்லி ப்ரொடியூசர்ஸ், வி கேன் சே பிளான்ஸ். அது மாதிரி தான் ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? தே ஆர் த ப்ரொடியூசர்ஸ், பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ். ஸோ அதே மாதிரி தான் ஃபைட்டோ பிளாங்டான், என்னது நம்ம ஃபைட்டோ பிளாங்டான், அக்வாட்டிக் ஃபைட்டோ பிளாங்டான், இங்கே என்ன, டை ஆட்டம்ஸ். ஸோ டை ஆட்டம்ஸ் தான் அக்வாட்டிக் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். மேஜர் ஃபுட் இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. டன், கிவ் மீ தம்ஸ் அப் ப்ளீஸ். தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். பட்டாக் டக்கு 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 டக்குன்னு அப்படியே தம்ஸ் அப், ஹார்ட், ஃபயர், அதுக்கப்புறம் என்னது, இமோஜின்ஸ், இமோட்டிகான்ஸ். ஓகே, டீசெண்டான என்ன இமோஜி அனுப்பிச்சாலும் அனுப்பிச்சுக்கலாம். டீசெண்டாக இருக்கணும். அதுக்குன்ட்டு இங்கே அழுகக்கூடாது, அழுகிற இமோஜி வேண்டாம், அதுவும் வேண்டாம். வேற ஏதாச்சும் பிரைட்டான இமோஜி அனுப்பிச்சுடுங்க. ஆல்ரைட், இப்போதான் பிடிச்சிருக்கு, இதுதான் கரெக்ட், இதுதான் வேணும். இந்த ஹார்ட் பார்த்தோன்னே எனக்கு சித்ரா ஞாபகம் வந்துருச்சு. சித்ரா என் கிளாஸ்க்கே வரதில்லைன்னு எனக்கு புரியலையே. ட்ராக் பண்ணி ஆகணும், என்னாச்சு சித்ரா இஸ் வெல் ஆர் நாட், ஐ டோன்ட் நோ. லத்திகாவுக்கு புரிஞ்சிருச்சு, லத்திகா வரதில்லை பிகாஸ் லத்திகா டியூஷன் போகிறாங்க, அதனால அவங்க வரது கிடையாது, அவங்க டைம் செட் ஆக மாட்டேங்குது. பட் சித்ரா வரணும்ல, வேற யாரும் வர மாட்டேங்கிறா. எழில், ஓகே தெரியும் அவனுக்கு பிரச்சனை இருக்கு, எழில் அதனால வரல. வேற யாரும் வரதில்லை. பிரைட் இமோஜி, ஓகே ஓகேடா கண்ணா, சரி ஓகே. அடுத்தது டைனோஃபிளாஜெலேட்ஸ். அடுத்தது நம்மளோட டைனோஃபிளாஜெலேட்ஸ். ஸோ டைனோஃபிளாஜெலேட்ஸ் அப்படின்னு இது, ஸோ சி ஹியர், டைனோஃபிளாஜெலேட்ஸ்னா தோ இந்த ஃபிளாஜெலா தெரியுதா? ஸோ தே ஆர் என்னது, ஹேபிட்டேட் என்ன,
habitat என்ன habitat they are obviously aquatic. அப்போ aquaticல marine fresh water mostly marine என்னது mostly marine அதுக்கப்புறம் nutrition என்னது nutrition எப்படி draw பண்ணும் they are photosynthetic they are photosynthetic. They appear yellow, green, brown, blue or red depending on the main pigment present in their cells. So அவங்க செல்ஸ்ல நிறைய pigment present ஆயிருக்கும். என்ன pigment இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அதோட கலர் மாறும். என்னென்ன கலர் இருக்கு நம்மகிட்ட என்னென்ன கலர் இருக்கு yellow, green, brown, blue, red. அப்போ இதுல என்ன நிமோனிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் YGBBR ல என்னென்ன வரும் YGBBR YGBBR என்னது yellow green BB னா blackனு வரக்கூடாது blue red அப்போ இங்க blue and brown ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல yellowனா ஓகே green ஓகே yellow green yellow ஓகே BYGRB சொல்லலாம் பட் இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் BYனா black இருக்கு ஓகே B for black இருக்கு brown இருக்கு blue இருக்கு அதுக்கப்புறம் பிளாக்கும் இருக்குல்ல ஸோ பிளாக் வந்துடக்கூடாதுல்ல இந்த இடத்துல சரி நான் யோசிக்கிறேன் சரியா நான் யோசிச்சு உங்களுக்கு சொல்றேன் the cell wall என்ன இருக்கு cellulose இருக்கு cellulose plates on the outer surface most of them have two flagella dinoflagellates so two flagella one lies longitudinally and other lies transversely what transversely na side transverse one lies longitudinally and other lies transversely ஒன்னு present ஆயிருக்கும் and longitudinally அதனால தான் நம்மளுக்கு இங்க தெரியல okay in a furrow between wall platesக்கு இடையில furrowல present ஆயிருக்கும் okay so wall plates ஓட gapல present ஆயிருக்கும் என்னது ரெண்டாவது நம்மளோட flagella so two flagella எவ்வளவு flagella அதனால தான் dinoflagellates two flagella one longitudinal இன்னொன்னு transverse எங்க செல் வாலோட அந்த கேப்ல present ஆயிருக்கும் செல் வாலோட கேப்ல present ஆயிருக்கும் சரி okay now very often red dinoflagellates example Goniolax undergo such rapid multiplication that they make C appear red red tides okay toxins released by such large numbers may even kill other marine animals such as fishes so red colorல இருக்கிற dinoflagellates அதோட மல்டிப்ளிகேஷன் பயங்கர ராபிடா இருக்கும் ராபிட் மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறது அங்க இப்போ ஒரு क्वेश्चन மார்க் இங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க ஓகே இந்த இடத்துல ஒரு क्वेश्चन வந்துருச்சு இந்த क्वेश्चनக்கு நீங்க பதில் எனக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க ஓகே இல்லனா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வீடியோ லைவ் ஆகும்ல அதுக்கு அப்புறம் நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்ன பண்ணுங்க இந்த கமெண்ட் என்னது இந்த ரெட் கலர் flagella or இந்த dinoflagellates okay dinoflagellates reproduction of dinoflagellates reproduction of dinoflagellates இது செக்சுவலா ஏசெக்சுவலா செக்சுவல் ஆர் ஏசெக்சுவல் இதுக்கான ஆன்சர் நீங்க என்ன பண்ணுங்க இந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே காமெண்ட் பண்ணுங்க ஆல்ரைட் ஸோ அது என்னது செக்சுவலா ஏசெக்சுவலா பிகாஸ் இங்க பாருங்க ரெட் கலர் ஸோ ரெட் கலர் டைனோஃபிளாஜிலேட்ஸ் பயங்கர ஃபாஸ்டா மல்டிப்ளை பண்ணும் ஸோ அதோட வாட்டர் எனக்கு ரெட் கலர்ல மாறிடும் அப்படின்னு சொல்லுது ஆனா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஏன்னா அங்க இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அக்வாட்டிக் லைஃப் லைக் ஃபிஷஸ் அதெல்லாமே செத்து போயிடும் பிகாஸ் அது வந்து என்ன பண்ணும் ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் பண்ணும் விச் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் த அக்வாட்டிக் லைஃப்
ஆல்ரைட் டைனோஃப்ளாஜிலேட்ஸ் ரெட் ஒன். ஓகே, ஸோ அதை பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. மோஸ்ட்லி அவ்வளோதான், டைனோஃப்ளாஜிலேட்ஸ் பற்றி வேறு டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. நம்பர் 1 என்னது, அதோட ஹேபிட்டேட் என்ன, அக்வாட்டிக், மோஸ்ட்லி மெரைன். நம்பர் 1. நம்பர் 2 அதோட நியூட்ரிஷன், தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக் இன் நேச்சர். நம்பர் 3 பிகாஸ் ஃப்ளஜெல்லா இருக்குது, ஸோ மூவ்மெண்ட், லோகோமோஷன் மூவ்மெண்ட் த்ரூ ஃப்ளஜெல்லா. 2 ஃப்ளஜெல்லா இருக்குது, ஒன்று லாங்கிடியூட்னா, இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸ் அந்த செல் வாலோட ஃபரோஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 3வது காம்போசிஷன். ஸோ 4வது காம்போசிஷன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட காம்போசிஷன் எப்படி இருக்கும், செல் வால்ல என்ன இருக்கும், செல்லுலோஸ் பிரசன்ட் ஆயிருக்கும். செல்லுலோஸ் பிளேட்ஸ் வில் பி பிரசன்ட் இன் த செல் வால். ஆல்ரைட், சரி. அதுக்கப்புறம் வேற என்னது, ரேபிட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரெட். ஸோ இதில் கலர் இருக்கு, என்னென்ன கலர் இருக்கு நம்மளுக்கு, BYGRB இல்லையா. BYGRB அப்படின்னா ப்ளூ yellow or brown yellow or blue yellow, green red and blue or brown, whatever it is. Okay, so BYGRB. so இவ்வளோ கலர் பிக்மெண்ட்ஸ், இவ்வளோ கலர் வந்து டிஃப்ரெண்ட் டைனோஃப்ளாஜிலேட்ஸில் வேறு பிக்மெண்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அதோட கலர், பாடியோட கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த டைனோஃப்ளாஜிலேட்ஸ். ஆல்ரைட், மறக்கக்கூடாது. இந்த பாயிண்ட் வைஸ் நீங்கள் சொன்னது அப்படி சீக்வன்ஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்கவே மறக்காது. டைனோஃப்ளாஜிலேட்ஸ் 2 ஃப்ளஜெல்லா இருக்கும். ஸோ ஃப்ளஜெல்லான்னு சொன்னோன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் தான் ஞாபகத்துக்கு வரணும். இது என்னது, டைனோஃப்ளாஜிலேட்ஸ். ஓகே, 2 ஃப்ளஜெல்லா, ஒன்று லாங்கிடியூட்னல், இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸ் எங்கே இருக்கும். ஓகே அப்படியா, ஃபயர் ஆல்கே. சரி ஆல்ரைட். செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனா, சரிடா கண்ணா. இதில் கமெண்ட் பண்ண வேண்டாம் நீங்கள், ஏன்னா லைவ் சாட்டு கீழே கமெண்ட் அவ்வளோ வரது கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைவ் சாட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சார் ரொம்ப மோசமாக கிளாஸ் எடுப்பார், கேவலமாக கிளாஸ் எடுப்பார், யாரும் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? கரெக்டு தானே? சரி, அடுத்தது யூக்ளினாய்ட்ஸ். என்னது, யூக்ளினாய்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொன்னாலே இங்கே என்ன ஞாபகம் வரணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ஞாபகம் வரணும். ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்த 3மே என்னது, ஃபோட்டோசிந்தட்டிக். டிபிபி இன்னும் வரல சார். சரி, என்னென்ன சாப்டர் டிபிபி பெண்டிங் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன சாப்டர் டிபிபி பெண்டிங்ல இருக்கு? நம்பர் 1 செல் சைக்கிள், செல் டிவிஷன். கரெக்டா? செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். சரி, ரெண்டாவது பயோமாலிகுல்ஸா, இல்ல அது ஸ்டார்ட் இப்போ தான் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். ஓகே, அனிமல் கிங்டம். மூணாவது லிவிங் வேர்ல்ட். நாலாவது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பெண்டிங்காக இருக்கும், இப்போ இது போகாது. அடுத்தது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். இன் அனிமல்ஸ். இதானே, இந்த இது கூட அழிச்சிடலாம் இதுக்கு, ஏன்னா இன்னி சாப்டர் முடியல, ஸோ இதுக்கு வராது. ஸோ 4 சாப்டரோட டிபிபி வர கிடையாது, அப்படிதானே? 4 சாப்டரோட டிபிபி வரல. ரைட், இது ஏதாச்சும் நான் சாப்டர் மிஸ் பண்ணிட்டேனா? ஏதாவது சாப்டர் நான் மிஸ் பண்ணிட்டேனா? இல்லை எல்லாமே வந்துருச்சுல. நான் இதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். சரி, நான் பார்க்குறேன். Okay, so photosynthetic in the presence of sunlight. Oh, fine. Majority of them are freshwater. Organisms. அப்போ இதோட habitat என்ன? இதோட habitat obviously aquatic, freshwater habitat. இது நம்ம படிக்கிறது 3வது இல்லையா? இனி 2 தான் இருக்கு, அது கூட முடிஞ்சு போயிடும். Habitat. Okay, freshwater habitat. All right. Found in very கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது என்னது கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது நீட் குவெஸ்சனாக வரலாம். எது present in the stagnant water.
இந்த மாதிரி அற்புதமான கேள்விகள் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான்லாம் இருந்தா இப்படிதான் கேட்பேன். ஆனா இப்போ ரொம்பவே அற்புதமா கேட்கறாங்க. ஓகே, பட் இருந்தாலும் இந்த கொஸ்டினை நீங்க இந்த பாயிண்ட்டை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது நீட் கொஸ்டினா வரலாம். ஆல்ரைட் சார், வாட் அபவுட் வாட் அனிமல் டுடே? We are not talking about animal, we are talking about kingdom, and that kingdom is kingdom Protista. We are not talking about any animal today. We are talking about என்னது? We are talking about Protista. All unicellular organism, unicellular eukaryotic organisms. Okay, yes. So habitat, what is habitat? Freshwater habitat, number 1. Number 2, they are present in stagnant water. Stagnant water. Okay, instead of a cell wall they have a protein rich layer called pellicle. Unique point என்னது? Unique point என்னது? Pellicle. They ask about fact. Yes, they ask about facts. So facts கேட்பாங்க. And இந்த மாதிரி questions கண்டிப்பா stagnant waterல இருக்கும். Because இதெல்லாம் வந்து நம்ம daily lifeல நம்ம பார்க்கலாம். Stagnant waterங்கிறது என்னது? Daily lifeல நம்ம வந்து stagnant waterல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹியூமனுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வரும். அதனால தான் நம்ம அதுக்கு அந்த மாதிரி நம்ம படிக்கணும். அப்ளிகேஷன் வைஸ், அப்ளிகேஷன் பேஸ்ட், நம்மளுக்கு ரிலேட்டடான என்னது, நம்மளுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் ஆர் கண்டென்ட்ல இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா நம்ம ஹியூமன் தானே டாக்டர் ஆக போகிறோம் இல்லையா? சார், ஹவு டு கவர் பேக்லாக் ஆஃப் பயாலஜி? சார், டூ சாப்டர்ஸ் பெண்டிங். ஓகே, மெஜாரிட்டி ஃப்ரெஷ் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லக்கூடாது, மெஜாரிட்டி. எஸ், மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர். அப்படின்னா ஒரு சிலது மெரைனில் கூட இருக்கலாம், இங்கிருந்து கொஸ்டின் வரலாம். எஸ், வெரி குட் வெற்றி, அப்படிதான். ஸோ மெஜாரிட்டி, இந்த இடத்துல ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்லக்கூடாது, மெஜாரிட்டின்னு சொல்லணும். வெரி குட், மெஜாரிட்டி. ஏன்னா இதில் மெரைன் கூட இருக்கலாம், அங்கிருந்து கொஸ்டின் நீட்டில் வரலாம். குட் பாயிண்ட். எஸ், ஹவு டு கவர் பேக்லாக் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, 2 சாப்டர் தான் பெண்டிங் இருக்குது. இவ்வளோ பெரிய பெண்டிங்லாம் கிடையாது இது. ஸோ ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம். லாஸ்ட் நம்ம சாட்டர்டேவே இதை பற்றி நான் பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் அது வந்தீங்களான்னு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதோ அதை நீங்கள் படிங்க, அந்த லெக்சரை கவனிங்க, நோட்ஸ் எழுதுங்க. அண்ட் நோட்ஸ் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட்ஸ் எழுதுங்க, என்சிஆர்டி படிங்க. அது போக டெய்லி ஒரு 1/2 an hour ஒரு 1 hour நீங்கள் பழைய லெக்சரை நீங்கள் பாருங்கள், அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நாளில் ஒரு 1/2 an hour பேக்லாக் பாருங்கள். டெய்லி நான் நடக்கிறத நீங்கள் பாருங்கள், ப்ளஸ் 1/2 an hour பேக்லாக், ஒரு 1 hour எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேக்லாக். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவர் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் பேக்லாகை கவர் பண்ண முடியும். ஒரே நாளில் சண்டே மட்டும் உட்காந்து நான் ஃபுல்லாக முடிச்சிருவேன்னா அதுவும் முடிக்க முடியாது. அதனால் சண்டே நான் ஃபுல் முடிச்சுக்கிறேன், ஒரு நாள் உட்காந்து ஃபுல்லாக நான் பேக்லாக் முடிச்சோன்னா அது முடியாது. You asked this question? Oh yeah, right, Vasuki, yes. ஸோ அதனால் பேக்லாக் இப்படி முடியாது. ஸோ பேக்லாக் முடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பேக்லாக் முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் இருக்கணும். எப்படி இருக்கணும், நம்மளோட வாட் இன்னைக்கு நடக்கிற லெக்சர் ப்ளஸ் பேக்லாக் கொஞ்சோண்டு, அந்த மாதிரி ஒரே நாளில் முடிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக முடிங்க, அப்போ தான் முடிக்க முடியும். ரைட்? சரி, 2 சாப்டர்லாம் பெரிய பெரிய விஷயம் கிடையாது, டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சிடலாம். சரி, ஸோ ஓகே, ஸோ பெலிக்கல் இருக்கும், என்னது, ப்ரோட்டீன் ரிச் லேயர். ஸோ இங்கே செல் வால்ல என்ன இருக்கும், செல் வால், இன்ஸ்டெட் ஆஃப் அ செல் வால் they have protein rich layer called pellicle. ஸோ நோ செல் வால் அப்படின்னு இதுக்கு பதிலாக என்ன இருக்கும், protein layer pellicle. Okay, pellicle, unique point, very unique point, very unique point. Okay, very unique point, which makes their body flexible. They have 2 flagella. இங்கேயும் என்ன இருக்கு, 2 flagella is present for locomotion. You can see here. So 2 flagella is present here. 2 flagella இந்த இடத்துல இருக்கு. I am from college bus. Okay, all right. Okay, college busல இருக்கியா? ஓ, வெரி குட். அப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் காட்டு, இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டீச்சர் இது பயாலஜி கிளாஸ் எடுத்துருக்காங்க. சரியா, பார்க்கட்டும். வேண்டாண்டா இப்படியெல்லாம் பண்ணாத, உன்னை படிக்க விட மாட்டாங்க, பார்த்துக்கோ. சரி, ஸோ 2 flagella, 1 ஷார்ட், ஒரு ஷார்ட் இருக்கும், இன்னொன்று லாங். ஸோ இது என்னது, சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது. கரெக்டாக இதில் நான் அந்த ரெட் கலரில் வரைஞ்சா யூ கேன் சி தட் இன் ரெட். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஷார்ட் flagella. ஸோ இதுதான் நம்மளோட ஷார்ட் flagella.
இது நம்மளோட லாங் ஃப்ளஜெல்லா. இது நம்மளோட லாங். ஸோ ரெண்டு ஃப்ளஜெல்லா இருக்கும் ஃபார் லோகோமோஷன். அண்ட் இந்த ரெண்டு ஃப்ளஜெல்லால ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், ஒன்று லாங்காக இருக்கும். சரி. நவ் தோ தே ஆர் photosynthetic in the presence of sunlight, when deprived of sunlight, sunlight இல்லைனா they behave like heterotrophs. Point to be noted. மீதி எதுலையுமே நம்ம இந்த மாதிரி படிக்க கிடையாது. இதில் யூக்ளினாய்ட்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னது? நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர் யூக்ளினாய்ட்ஸில் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னது? ஸ்டாக்னன்ட் வாட்டர். ரெண்டாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னது? பெலிக்கல். மூணாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னது? ரெண்டு ஃப்ளஜெல்லா, சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஃப்ளஜெல்லா. ஓகே, ஷார்ட் அண்ட் லாங் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற ஃப்ளஜெல்லா. ஆல்ரைட். அடுத்தது என்னது? அடுத்தது நம்மளோட ஃபோட்டோசிந்தட்டிக், பட் some may behave heterotrophic in the absence of sunlight. இது next unique feature. ஸோ இதில் நிறைய பாயிண்ட் இதை வந்துருச்சு யூனிக் ஃபீச்சரில், இல்லையா? எப்படி? 1 2 3 4 யூனிக் பாயிண்ட் வந்துருச்சு. ரைட்? எஸ். அடுத்து என்னது? அடுத்தது heterotrophs by predating on other. அண்ட் முக்கியமாக டாக்டர் நவீன் பல்ல காட்டுற, சரியா? ஓகே, முக்கியமாக என்னது? பொண்ணுங்களுக்கு மட்டும் நம்பர் வீடியோ மட்டும் காமிச்சிடாத, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், மீன் கேர்ள்ஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் காமிச்சிடாத. இல்லைன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோட நம்பர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, விச் இஸ் லைக் வெரி பேட். கரெக்டு தானே? வேண்டாம், அதனால காமிச்சிடாத. நீ மட்டும் சீக்கிரட்டாக உட்காந்து படி, சரியா? என்ன பண்ணுறது, அழகா பிறந்தா இதான் பிரச்சனையே. நல்ல வேலை இங்கே சித்ரா இல்லை, இல்லைன்னா இன்னொரு இமோஜி பயங்கரமாக வந்திருக்கும். சரி, சொல்லோ. So photosynthetic in the presence of sunlight, absence ஆயிருந்துச்சு அப்படின்னா அது heterotrophs, predating on other smaller organisms. ஸோ இது வந்து predator-ஆ வேலை செய்யும், predator-ஆ மாறிடும். ஓகே, இது ஒரு நீட் கொஸ்டின். ஓகே, இது ஒரு நீட் கொஸ்டின், சரியா? அடுத்தது, interestingly, the pigments of euglenoids, obviously euglenoidsல pigment இருக்கும், photosynthetic है ना, அப்போ green pigment கண்டிப்பா இருக்கும். And pigments of euglenoid are identical to those present in higher plants. So chlorophyll, है ना, chlorophyll pigment இங்க present ஆயிருக்கும், which means identical to higher plants ना, higher plantsல chlorophyll இருக்கும். So அதே மாதிரி pigments இங்கேயும் present ஆயிருக்கும். All right, சரி, this is what euglenoids. என்ன சிரிக்கிற வாசுகி? நான் என்ன காமெடி பண்ணடா? அப்புறம் நான் என்ன கேவலமா இருக்கேனா? இல்லைல்ல, சொல்றேன், அப்படிதான் சொல்றாங்க. அழகா பிறந்தாலும் இதுதான் பிரச்சனை, என்ன பண்ண முடியும்? சரி, புரிஞ்சிருச்சா? யூக்ளினாய்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட் பார்த்தோம்? நம்பர் 1, ஃப்ரெஷ் வாட்டர், மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர், இல்லையா? ஸோ மெஜாரிட்டி ஃப்ரெஷ் வாட்டர். சம் மே லிவ் இன் மெரைன், பட் தே லிவ் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டரில் ஸ்டாக்னன்ட் வாட்டர், நம்பர் 1. நம்பர் 2, they do not have cell wall, they have protein membrane, protein layer. ஓகே, என்ன இருக்கு? ப்ரோட்டீன் லேயர் இருக்கு. அந்த ப்ரோட்டீன் லேயர் பேர் என்ன? பெலிக்கல். பிகாஸ் ஆஃப் தட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், இந்த மாதிரி இமோஜி தான் வந்திருக்கும். கரெக்ட், சித்ரா இருந்தால் பிரச்சனை வந்திருக்கும். சரி, ஷீ இஸ் அ வெரி வெரி நைஸ் கேர்ள், வெரி நைஸ் கேர்ள். ஓகே, ஸோ எஸ், அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஆல்சோ, வெரி ஹார்ட் ஒர்க்கிங், வெரி நைஸ் கேர்ள் அண்ட் டேலண்டட். ஷீ இஸ் ஹேவிங் ஸோ மச் ஆஃப் டேலண்ட். சரி, அப்போ என்னது? ப்ரோட்டீன் ரிச் லேயர், பெலிக்கல். ஃப்ளெக்சிபிலிட்டி காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஃபோட்டோசிந்தட்டிக், லைட் இருந்தால், லைட் இல்லைன்னா ஹெட்ரோட்ராஃபிக், ப்ரெடேட்டராக மாறிடும். சரியா? நெக்ஸ்ட் என்னது? இதில் பிக்மெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அண்ட் பிக்மெண்ட் இட்ஸ் சிமிலர் டு ஹையர் பிளான்ஸ். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். கிளியர் ஹியர்? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சா அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க, தம்ஸ் அப் கடன்னு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். கமான், நம்ம 3 முடிச்சாச்சு. எஸ், கம் ஆன், கமான் கமான் கமான், கடன்னு தம்ஸ் அப் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். எஸ், என்னடா வரமாட்டேங்குதுங்க? ஏய், இல்லைடா கண்ணா, அப்படி இல்லை கிடையாது. நீங்களும் ரொம்ப டேலண்டட், ஸ்மார்ட், ஹார்ட் ஒர்க்கிங், ஆல்ரைட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஸோ அதனால் டு நாட் வரி, இந்த மாதிரிலாம் இமோஜிலாம் அனுப்ப வேண்டாம். ஹார்ட்டில் ஃபயர் தான் உங்களுக்கு சூட் ஆகும்.
இது சூட் ஆகாது. சரியா? ஓகே, அடுத்தது ஸ்லைம் மோல்ட்ஸ். நம்மளோட கடைசிக்கு முன்னாடி ஆல்ரைட், ஸ்லைம் மோல்ட்ஸ். ஸ்லைம், இதுதான் உனக்கு சூட் ஆகும். கரெக்ட். ஸ்லைம் மோல்ட்ஸ். So slime molds are saprophytic. அப்போ இது என்னது? heterotrophic. Yes, heterotrophic ல வருமா? So இது என்னது? heterotrophic. சரி. So slime molds are saprophytic protista. So heterotrophic ல என்னது? saprophytic. So saprophytic அப்படின்னா என்னது? dead and decaying organisms. saprophytic. So dead and decaying organismsல அதுல இருந்து நியூட்ரிஷன் எடுக்கிறது தான் saprophytic organisms. So for example, அழுகி போன மரத்துல இருந்து, அழுகி போன காய்கறி, so dead and decomposing, அங்க இருக்கிற பாக்டீரியா என்னது? அங்க grow ஆகுதுல decomposers. So dead and decaying organismல grow ஆகிறதுக்கு பேரு saprophytic. So இதெல்லாம் இது slime molds அப்படிங்கிறது ஒரு saprophytic parasite, sorry, protist, not parasite, protist. The body moves along decaying twigs and leaves, engulfing organic material. Under suitable conditions, they form aggregation called plasmodium. They form aggregation called plasmodium, which may grow and spread over several feet. During unfavorable conditions, the plasmodium differentiates to form fruiting bodies, bearing spores at their tips. The spores possess true walls. They are extremely resistant and survive for many years. Even under adverse conditions, the spores are dispersed by air currents. Right. இதுக்கு பேரு false fungi. Right. எப்படி கரெக்டா சொல்றீங்க? வெற்றிக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. ரைட் 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 ரைட். அப்போ இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல என்னது? என்ன சொல்லிட்டு இருக்காங்க? இதை பத்தி இது எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ரீப்ரொடக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இது எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? ரீப்ரொடக்ஷன் பத்தி. என்ன பார்க்குறீங்க? எப்படி இருக்கு? தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் தெரியுற மாதிரி இருக்குல்ல? யா, ரைட், ஒளிவட்டம் தெரியுது பாருங்க. சரி. ஸோ இது என்னது? இது நம்மளோட ஸோ ஓகே ஃபைன். ஸ்லைம் மோல்ட்ஸ் அப்படிங்கிறது ஓகே, ஸ்லைம் மோல்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? நான் ஒரு டயக்ராம் மாதிரி நான் உங்களுக்கு வரைஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்லைம் மோல்ட்ஸ். ஸோ ஸ்லைம் மோல்ட்ஸ் அப்படிங்கிறது அழகா இருக்கும், செமையா இருக்கும், பார்க்கறக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி டெவலப் ஆகும் அண்ட் உங்களுக்கு ஃப்ரூட்டிங் பாடி இதில் டெவலப் ஆயிரும். ஃப்ரூட்டிங் பாடி ஓகே, இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி டெவலப் ஆகும். ஓகே, பவுன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி டெவலப் ஆகும். நம்ம பார்த்துருப்போம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே யூகேரியோட்டிக்கான யூனிசெல்லுலர். இது என்னது? யூனிசெல்லுலர். Alright, so the body moves along the decaying twigs and leaves, engulfing organic material. Under suitable condition, they form aggregation called plasmodium, which may grow and spread over several feet. During unfavorable condition, the plasmodium differentiates to form fruiting bodies. Plasmodium differentiates to form fruiting bodies. இப்போ நீங்க எனக்கு தெரியல, நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி சின்ன சின்னதா இந்த மாதிரி சின்ன சின்னதா டீகேயிங் ரீஜன்ல இந்த மாதிரி க்ரோ ஆகும். ஆல்ரைட், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா க்ரோ ஆகும் நம்மளோட என்னது? ஸ்லைம் மோல்ட்ஸ். ஓகே சரி. ஸோ ஸ்லைம் மோல்ட்ஸோட ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்லைம் மோல்ட்ஸ் இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே சரி. ஸ்போர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்ரோட்ராஃபிக், சப்ரோஃபைட்டிக். இன் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் த பிளாஸ்மோடியம் டிஃபரன்ஷியேட்ஸ்
favorable condition they form aggregation. So they reproduce both sexually and asexually. They reproduce both sexually and asexually. Number one, asexual reproduction panna spore formation பண்ணும். asexual reproduction என்ன பண்ணும்? spore formation பண்ணும். அதே sexual reproduction அப்படின்னு வந்துட்டா இது என்ன பண்ணும்? sexual reproductionல sexual reproduction gamete fusion, fertilization பண்ணும். So number one reproduction both sexually and asexually. Number two, asexual reproduction panna spore formation பண்ணும். என்னது? spores form பண்ணும். So spore formation is a asexual reproduction here. Number one. Number two. Number three, இது வந்துட்டு sporangia. So sporangia form பண்ணி அதுக்கப்புறம் disperse ஆகிற கேட்டகரியில் வரும். sporangia form ஆகி disperse ஆகிற கேட்டகரியில் வரும். Alright, so spore formation generally. Okay, now இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளாஸ்மோடியம் அப்படின்னு. பிளாஸ்மோடியம் இங்கே கொடுத்துருக்காங்களா? வாட் இஸ் பிளாஸ்மோடியம்? பிளாஸ்மோடியம் நீங்கள் படிச்சிருக்கீங்க. பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது நம்மளோட மலேரியா பிளாஸ்மோடியம் மலேரியா அதெல்லாம் படிச்சிருப்பேன். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. யோசிங்க, பிளாஸ்மோடியம் வருமானு. பிளாஸ்மோடியம் இங்கே அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லையா? சரி, நான் ஸ்லைம் மோல்ஸோட ரீப்ரொடக்ஷனை ஒரு தாட்டி நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, கிராஃப் போட்டு லெட் மீ see. கேக்குதா? ஓகே 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 கேக்குதா? இப்போ கேக்குதா? கேக்குதா? இப்போ கேக்குதா? எஸ். சரி, இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். நம்ம பிளான்ட் கிங்டம்லாம் படிக்கும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதாக இருந்தால் படிச்சுக்கலாம். சரியா? சரி, ஸோ ஜென்ரலி நம்ம ரீப்ரொடக்ஷன் பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, ரீப்ரொடக்ஷன் பற்றி பேசுகிறனால இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நம்பர் ஒன், ஃபேவரபிள் அண்ட் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில். ஃபேவரபிள் கண்டிஷனில் ஒரு மாதிரி ரீப்ரொடக்ஷன் பண்ணும், அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஒரு மாதிரி ரீப்ரொடக்ஷன் பண்ணும். ஸோ அட்வர்ஸ் கண்டிஷனில் ஸ்போர் ஃபார்மேஷன் பண்ணும். ஆல்ரைட், ஸ்போர் ஃபார்மேஷன் இன் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். ஃபேவரபிள் கண்டிஷனில் பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற அக்ரிகேட் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்போஸ் ஆகும். ஓகே, பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற அக்ரிகேட் ஃபார்ம் ஆகி டிஸ்போஸ் ஆகும். ஸோ பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் ஆர் சேம்? நோ 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 நோ. யூரியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூரிக் ஆசிட். யூரியா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூரிக் ஆசிட். யூரியா அண்ட் யூரிக் ஆசிட் தே ஆர் நாட் அட் ஆல் சேம். ஓகே, ரெண்டுமே சேம் கிடையாது. ரெண்டுமே என்னது? டிஃப்ரெண்ட் தான். சரியா? ரெண்டுமே சேம் கிடையாது.
Okay, urea is excreted by organisms like humans, and other uric acid is material. Uric acid material is excreted by the small organisms. ஓகே, சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ். அவங்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பாடியில். ஸோ தண்ணி வந்து அதிகமாக லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க யூரிக் ஆசிட். ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ கக்கா போனால் எப்படி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்குமோ அதே தான், அதுதான் யூரிக் ஆசிட். ஸோ தே ரிலீஸ் யூரிக் ஆசிட். பட் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 70% வாட்டர், இவ்வளோ பெரிய உருவம் இருக்குது. ஸோ வி அஃபோர்ட் யூரியா. தண்ணியிலேயே இருக்கிற ஆர்கானிசம் அமோனியா ரிலீஸ் பண்ணும். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட். யூரியா டிஃப்ரெண்ட், யூரிக் ஆசிட் டிஃப்ரெண்ட். ஓகே, சரி. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் புரோட்டோசோன்ஸ். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னது, புரோட்டோசோன்ஸ். ஸோ புரோட்டோசோன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாராமீசியம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ புரோட்டோசோன்ஸ், ஆல் புரோட்டோசோன்ஸ் ஆர் ஹெட்ரோட்ராஃப்ஸ். All protozoans are what? Heterotrophs, which means they depend on others. இல்ல கண்ணா, அது கிடையாது. அதுக்கும் இதுக்கும் நம்ம சம்பந்தப்படுத்த வேண்டாம் இப்போதைக்கு. சரியா? Plasmodium vivax, Plasmodium malaria belongs to which kingdom? They belongs to which kingdom? Kingdom Protista. Kingdom Protista. ஸோ இப்போ சம்மந்தப்படுத்த வேண்டாம், பட் அதுதான் நம்ம பிளாஸ்மோடியம் சொல்கிறோம்ல, அதுதான். ஓகே, தே ஃபார்ம் பிளாஸ்மோடியம். பட் நம்ம வந்து சம்மந்தப்படுத்த வேண்டாம். ஏன்னா பிளாஸ்மோடியம் அப்படின்னு படிக்கும்போது நம்ம அதில் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ் இருக்குது. ஓகே, டிஃப்ரெண்ட் ஜீனஸ் இருக்குது. பட் நம்ம பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியாவில் ப்ரோட்டிஸ்டாவில் தான் வரும். சரியா? தேர் ஆல் ப்ரோட்டிஸ்டா. ஓகே, ஆனால் கண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லைம் மோல்டுக்கும் நம்மளோட இந்த டிசீஸ் காசிங் பிளாஸ்மோடியமுக்கும் சம்மந்தம் கிடையாது. சம்மந்தப்படுத்த வேண்டாம். ஆல்ரைட், சம்மந்தப்படுத்த வேண்டாம். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த பிளாஸ்மோடியம் வேற, இந்த பிளாஸ்மோடியம் வேற. புரிஞ்சிருச்சா? பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம், இது எல்லாமே என்னது, புரோட்டிஸ்டா தான். ஸோ பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஜீனஸ், பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ். அந்த ஜீனஸ் கிங்டம் புரோட்டிஸ்டாக்குள்ள தான் வரும். ஆனால் ஸ்லைம் மோல்டுக்குள்ள இருக்கிற பிளாஸ்மோடியம் இஸ் நாட் த பிளாஸ்மோடியம் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். சரியா? ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த, அதனால தான் வேண்டாம்னு சொன்னேன். சரி, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த வேண்டாம். ஆல்ரைட், ஓகே. சரி, now okay, live as predators and parasites. So they are like parasites or predators. They are believed to be primitive relatives of animals. ஸோ ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னா இங்கிருந்து தான் அனிமல் வந்து டெவலப் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இங்கிருந்து தான். ஸோ அனிமல்ஸ் மாதிரியே இது பிஹேவ் பண்ணும். இது தான் சார் மாற்றி ஆல் ஹெட்ரோட்ராஃபிக்னு சென்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். அப்படியா? சரிடா கண்ணா. ஓகே, ஸோ தே ஆர் ஹெட்ரோட்ராஃப்ஸ் பட் நாட் லைக் they are heterotrophs. obviously நம்மளோட புரோட்டிஸ்டா எல்லாமே ஹெட்ரோட்ராஃப், எல்லாமே 100% ஹெட்ரோட்ராஃப் கிடையாது. ஆட்டோட்ராஃப் இருக்கு, ஹெட்ரோட்ராஃபும் இருக்கு. ஆட்டோட்ராஃப் நம்ம பார்த்தாச்சு ஸ்டார்டிங்ல. ஹெட்ரோட்ராஃப் நம்ம ஸ்லைமோல்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் புரோட்டோசோன்ஸ் பார்க்குறோம் இல்லையா? ஸோ புரோட்டோசோன்ஸ் என்னது, predators or parasites. they believed in primitive relatives of animals. they have 4 major groups. இதுல 4 மேஜர் குரூப் இருக்கு. என்னது, அமீபாய்டு புரோட்டோசோன்ஸ். ஆல்ரைட், அமீபாய்டு புரோட்டோசோன்ஸ் நம்பர் 1. So amoeboid protozoans na enna, these organisms live in fresh water. All right, these organisms live in fresh water, sea water, that is marine, or moist soil. So habitat, so protozoans la 4 protozoan irukku. Protozoans la evlo irukku, 4 protozoans irukku. என்னது, flagelloid protozoans ரெண்டாவது, ciliated protozoans மூணாவது, நாலாவது என்னது, sporozoans. All right, so protozoans are of 4 types. We can divide this into 4 types. என்னது, amoeboid, ரெண்டாவது flagellated, yes or no, flagellated, ciliated, sporozoans, ciliated and
sporozoans. So amoeboid flagellates, sorry, amoeboid protozoans, yes, amoeboid protozoans இதுக்குள்ள தான் வரும். amoeboid protozoans, flagellated protozoans, ciliated protozoans and sporozoans. இது எல்லாமே different, 4 different types of protozoans. 4 different types of protozoans we have. Amoeboid protozoans அப்படின்னா these organisms live in fresh water, sea water and moist soil. They move and capture their prey by putting out pseudopodia. So amoeba அப்படிங்கிறது இங்க தான். ஓகே, அமீபாய்டு புரோட்டோசோன்ஸ் அப்படின்னா அமீபா மாதிரி ஷேப்ல. ஸோ சீடோபோடியா அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஃபீட். இந்த ஃபீட் எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்கே ப்ரே இருக்கோ அதை லாக் பண்ணிடும். ஸோ லெட்ஸே இங்கே தான் ப்ரே இருக்குன்னா இந்த ஃபீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி இது லாக் பண்ணிடும். லாக் பண்ணிட்டு இது மேலே ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் செக்ரேட் பண்ணி இதை சாவடிச்சிரும், கொன்றும். ஃப்ளூயிட்ஸ்லாம் என்ன பண்ணும், இது மேலே போட்டு இந்த ப்ரே, இங்கே இருக்கிற ப்ரேயை சாவடிச்சிரும். ஆல்ரைட், ஸோ இதுதான் அமீபாய்டு புரோட்டோசோன்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஃபீட் ஆஸ் இன் அமீபா. அமீபாவில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் என்ன இருக்கும், அமீபாய்டு அமீபாவில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் என்ன இருக்கும், அமீபா மாதிரி ஃபால்ஸ் ஃபீட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் அமீபா அப்படிங்கிறது நம்ம இதில் சொல்கிறது இல்லையா, இது அமீபா நம்ம சொல்கிறது கிடையாது. மெரைன் ஃபார்ம்ஸ் ஹாவ் சிலிக்கா. ஸோ மெரைனில் என்ன இருக்கும், சிலிக்கா இருக்கும், ஷெல்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ். சம் ஆஃப் தெம் சச் ஆஸ் எண்ட் அமீபா ஆர் பாரசைட்ஸ். எண்ட் அமீபா அப்படிங்கிறது என்னது, பாரசைட்ஸ். ஆல்ரைட், ஸோ பாரசைட்ஸ் அப்படிங்கிற, ஸோ இது வரைக்கும் நம்ம பேசுனது ஹெட்ரோட்ராஃபிக் சீடோபோடியா யூஸ் பண்ணி ஃபுட்டை எடுத்துக்குது. ஆனால் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் லைக் என்டமீபா, தே ஆர் parasitic in nature. Parasitic, they will sit on the host and they will draw their nutrition. So that is parasitic in nature. Alright, so this is your what, amoeboid protozoans. அடுத்தது flagellated protozoans. These members of this group are either free living or parasitic. Free living or parasitic means இது வந்து float ஆயிட்டு மூவ் ஆயிட்டு இருக்கும் because they have flagella. So because they have flagella, they are motile in nature. So they are motile in nature means they can move throughout. So they can move anywhere they want. They can go and they can draw their food. So என்னது flagella இருக்கறனால எங்க வேணா போயிட்டு அதோட ஃபுட் அது எடுத்துக்கும். So they can move everywhere. So they are free living, either free living or parasitic. Parasiticனா மூவ் பண்ணிட்டு போயிட்டு, parasites அப்படினா ஹோஸ்ட் மேல உட்கார்ந்து அங்க இருந்து ஃபுட் எடுத்துக்கும். சரியா, that is parasitic. They have flagella, obviously that is why they are called flagellated. No rocket science in this. The parasitic forms cause diseases such as sleeping sickness. Okay, flagellated protozoans என்ன காஸ் பண்ணும், sleeping sickness காஸ் பண்ணும். Sleeping sickness example trypanosoma pallidum. Trypanosoma is a genus. இது கூட சேர்றது தான் pallidum. இது கூட சேர்றது என்னது, pallidum. Yes, பரி வணக்கம். வணக்கம் பரி, வணக்கம். चलो, so trypanosoma அப்படிங்கிறது ஜீனஸ் எங்க இருக்கு, flagellated protozoansல. அடுத்தது ciliated protozoans. So ciliated, so sleeping sickness னா என்ன, what is sleeping sickness? What is sleeping sickness? Sleeping sickness அப்படிங்கிறது சின்ன ஃப்ளைனால வர ஒரு நோய், பயங்கரமான ஒரு நோய். ஓகே, ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசீஸ் பேர் நீங்க படிக்கும்போது படிப்பீங்க. ஆல்ரைட், எஸ். ஸோ அது ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல நம்ம படிக்கலாம். Ciliated protozoans, these are aquatic. இங்கேயும் என்னது, aquatic. இதுவும் aquatic தான். Actively moving organisms because of the presence of thousands of cilia. So cilia இருக்கறனால ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஓகே, அண்ட் எல்லா பக்கமும் சுத்தி என்ன பண்ணும், மூவ் பண்ணி அதோட ஃபுட் எடுத்துக்கும். They have a cavity called gullet that opens to the outside of the cell surface. The coordinated movement of the rows of cilia causes the water laden with food to be steered into the gullet. Example, paramecium. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ரீஜன். இங்க ஃபுல் பாடியில என்ன இருக்கு, சீலியா. ஃபுல் பாடியில என்ன இருக்கு, செப்பல் மாதிரி ஆர்கானிசம். இதுல என்ன இருக்கு, சீலியா. இதெல்லாம் சீலியா தான். ஃபுல் பாடியில என்ன இருக்கு, சீலியா. ஸோ சீலியா மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க இருக்கிற ஃபுட் என்ன ஆகும், உள்ள என்டர் ஆகும். ஆல்ரைட், உள்ள என்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஸோ எதுக்காக சீலியா என்ன பண்ணுது, நம்பர் 1 ஃபார் மூவ்மெண்ட், ஃபார் லோகோமோஷன். நம்பர் 1 ஃபார் மூவ்மெண்ட், ஃபார் லோகோமோஷன். நம்பர் 2 ஃபுட் கேப்சரிங். ஸோ இங்கே ஃபுட் இருக்கு அப்படின்னா அந்த சீலியோட மூவ்மெண்ட்னால they will create some water current here. They will create some water current, and because of that water current the food will move inside. Food will move. This is the mouth region. So food will move inside the mouth or gullet. சரியா? What is sleeping sickness symptoms?
Always sleeping, Karthik. Sleeping sickness, always sleeping சொல்ல முடியாது. Sleeping sickness actually itching sensation வரும் sleeping sicknessல. அதுக்கப்புறம் வேற என்ன வரும், பெயின், ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும், இச்சிங் வரும், இது மாதிரிலாம் இருக்கும். பேசிக் ஃபீவர் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரைட். அதுக்கப்புறம் நம்ம செரிபெல்லம் வேலை செய்கிறதுக்கு போயிடும். இன்னர் இயர்ன்னு சொல்ல முடியாது, பட் செரிபெல்லமோட கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேலன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் போயிடும். தட் இஸ் கால்ட் ஸ்லீப்பிங் சிக்னஸ். தூங்குற நாளைக்கு அப்படிங்கிறது சொல்லக்கூடாது, சரியா? தூங்குற நோயின்னு சொல்லக்கூடாது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, தூக்கம் வராது. ஆக்சுவலி பேரு ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆனா இதுல வராது, தூக்கம் வராது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருப்போம், தூக்கம் வராது. ஓகே, சரி. Now, okay, sporozoans. அடுத்து என்னது? Sporozoans. This includes diverse organisms that have an infectious spore-like stage in their life cycle. The most notorious is Plasmodium. வந்துருச்சா? இதுதான் Plasmodium, sporozoans. இதுதான் இது Plasmodium. நீங்க சொல்லிட்டு இருக்க Plasmodium இங்க இருக்கு. Alright, மலேரியா காஸ் பண்ற Plasmodium sporozoans. அது என்னது? அது வந்து ஒரு protozoan. Okay, Plasmodium, malarial Plasmodium, sorry, Plasmodium malaria, Plasmodium vivax, Plasmodium falciparum, Plasmodium ovale. These are the different types of Plasmodium genus. They cause what? Malaria. They cause malaria. So, என்ன பண்ணும்? மலேரியா பிளாஸ்மோடியம் இது எங்க இருக்கும்? இது நம்ம பாடி கொசுல இருக்கும். கொசு கேரி பண்ணும். கொசு, மஸ்கிட்டோ இஸ் a vector. Okay, mosquito is a vector. So, Anopheles, female Anopheles. All females are very dangerous. Females are what? Very dangerous. I'm talking about mosquito. Don't take it otherwise. Okay, don't take it otherwise. Females are very dangerous. Female malaria cause பண்றது female mosquito. Dengue cause பண்றது female mosquito. Okay, அதுக்கப்புறம் elephantiasis filariasis cause பண்றது female mosquito. So female mosquitoes are dangerous. I'm not talking about females are dangerous, because if I say that, then it will be very big problem for me. Okay. Yeah, but females are not dangerous. Female mosquitoes are dangerous. All right. Female mosquitoes are very dangerous because they can cause multiple diseases. They can cause means they carry the disease. என்ன பண்ணும்? அது carry பண்ணும். They act as a vector. என்ன பண்ணும்? அது transporter மாதிரி வேலை செய்யும், ட்ரக் மாதிரி வேலை செய்யும். அந்த ட்ரக் மேலே ஏறி உட்காந்துருக்கும் எல்லா டிசீஸும். எதுக்கு சார் சேம் நேம் இருக்கா? எங்கது சேம் நேம் புரியல எனக்கு நீ சொல்றது. பிளாஸ்மோடியம், பிளாஸ்மோடியம்ங்கிறது ஜீனஸ். ஆக்சுவலி பிளாஸ்மோடியம்ங்கிறது ஜீனஸ். இதுல நிறைய ஸ்பீஷிஸ் இருக்கு. ஓகே, ஓவேல், மலேரியே, வைவாக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் என்னது? பிளாஸ்மோடியம், vivax, malaria, ovale and falciparum. Actually இது எல்லாமே என்னது? ஸ்பீஷீஸ். கேபிட்டல் லெட்டர்ல எழுதியிருக்கேன், ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். ஓகே, ரூல்ஸ் அதான் சொல்லுது, ஸ்மால் லெட்டர்ல தான் எழுதணும். அப்போ நானே ஸ்மால் லெட்டர் எழுதிட்டா கேபிட்டல் எழுத வேண்டாம், இல்லைன்னா எல்லாரும் சண்டைக்கு வந்துடுவாங்க. ovale, falciparum, vivax, malariae. ஓகே, சாரி சார், லேட் ஆயிடுச்சு. இப்போதான் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன். குட் ஈவினிங் கண்ணா. பரவாயில்ல, என்ன பண்ண முடியும், ஸ்கூலெல்லாம் விட முடியாதுல்ல. வெரி குட் ஈவினிங் கண்ணா, வெரி குட் ஈவினிங். ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன காஸ் பண்ணும்? மலேரியா காஸ் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கொசு வந்து இந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஜீனஸை கேரி பண்ணும். ஓகே, கொசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? the mosquito will bite. ஐயமா ஒருத்தர் அண்டர்லைன் பண்ண சொன்னான், லூசு பையன். சரிடா, நான் அண்டர்லைன் பண்ணிட்டேன்டா, ஆடா. ஓகே, என்ன பண்ணும்? கொசு கேரி பண்ணும், கொசு கடிக்கும். அது நம்ம லிவருக்கு போகும். ஃபர்ஸ்ட் லிவருக்கு போயிட்டு அங்கே ஹெப்படோசைட்ஸ் இருக்கும், அது எல்லாமே டேமேஜ் பண்ணி they will multiply itself. Then it will go to RBC, ரெட் பிளட் செல்ஸ். அங்கே போயிட்டு அதுக்குள்ளே பூந்து அதுக்குள்ளே மல்டிப்ளை ஆகி இது பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆனோன்னு என்ன ஆகும்? நிறைய ஆர்பிசி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ when you have fever, okay, when you have fever and when your RBCs are going very down rapidly, which means there is a chance of malaria.
There is a chance of what? Malaria. Or sickle cell anemia, obviously. But sickle cell anemia, so when we take that one RBC, when we observe under microscope, and when the shape of the RBC is like this or like this, then you have sickle cell anemia. If it is not, if it is spherical, but still your RBCs are coming down, which means you may have malaria. All right? Yes, humans are secondary host and சொல்லக்கூடாது, primary host la first. Mosquitoes are secondary host இதுல வரும். இல்ல mosquitoes secondary host ஆ first என்ன ஆகும்? First நம்ம வந்து humans குள்ள தான் வரும். Humans குள்ள தான் gamete form ஆகும். ஓகே, humans குள்ள gamete form ஆகும். அதுக்கப்புறம் gamete எடுத்து எங்க போகும்? Gamete எடுத்து mosquitoக்கு போகும். அங்க அது ஸ்போரோசாய்டா டெவலப் ஆகும். அங்க அது மலேரியல் பாரசிட்டா டெவலப் ஆகும். ஸோ பிரைமரி செகண்டரி ஹோஸ்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் படிப்போம். அப்போ நான் சொல்கிறேன் உனக்கு எது ஹியூமன் பிரைமரியா இல்லை மஸ்கிட்டோ பிரைமரியாங்கிறது. அது நம்ம வேண்டாம், இல்லைன்னா தேவையில்லாத அடுத்தவங்களுக்கு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும் இங்கே. சரியா? ஸோ அதுதான் இங்கே நடக்கும். சரி, ஸோ திஸ் இஸ் யோர் புரோட்டோசோன்ஸ். ஆல்ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு கிங்டம் புரோட்டிஸ்டா முடிச்சாச்சு. கிங்டம் புரோட்டிஸ்டா முடிச்சாச்சு இல்லையா? கிங்டம் புரோட்டிஸ்டா முடிச்சாச்சு. கிங்டம் புரோட்டிஸ்டால நம்ம என்னென்ன படித்தோம்? கிங்டம் புரோட்டிஸ்டால நம்ம நிறைய படிச்சிருக்கோம். கிரைசோஃபைசெட்ஸ் படித்தோம், கிரைசோஃபைட்ஸ், Dinoflagellates, then we studied what? Then we studied Euglenoids, then we studied slime molds, then we studied protozoans. இவ்வளோ நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் வி ஸ்டடி டுடே. ஸோ ஹோம்ஒர்க் இதோட டிபிபி நீங்கள் சால்வ் பண்ணுங்க. ஓகே, இதோட டிபிபி நீங்கள் சால்வ் பண்ணுங்க அப்லோட் ஆனதுக்கப்புறம். அது வரைக்கும் செல் த யூனிட் ஆஃப் லைஃபை முடிச்சிருங்க டிபிபி. ஓகே, சரி. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் எவ்ரிபடி. அண்ட் இன்னைக்கு அவ்வளோதான். இன்னைக்கு லெக்சர் நம்ம சின்னது முடிச்சாச்சு. அடுத்தது கிங்டம் ஃபங்கை நம்ம படிக்கலாம் அடுத்த கிளாஸில். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அண்ட் டெலிகிராம் சேனல் இருக்குது, அதில் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் போடலாம். ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் பார்க்கும்போது அது நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஆல்ரைட், சரி. see you all in the next class. இப்போ நாளைக்கு. until then please take care of yourself. உங்களை பத்திரமா நீங்கள் பார்த்துக்கோங்க. and see you all in the next class. ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தருண் திவாரி. நன்றி, வணக்கம்.